கருத்தியலாக அண்ணன் சீமான் அவர்களோட இவர்கள் சண்டை செய்யல, மாறா ஒரு போராட்டத்தை அறிவித்தாங்க. அந்த போராட்டம் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீடு முற்றுகை போராட்டம். சீமானுடைய வீட்டை வந்து நாங்கள் முற்றுகையிட போகிறோம். சீமான் வீட்டில் அவங்க மனைவி இருப்பாங்க, அவங்க குழந்தைங்களாம் இருப்பாங்க. வீட்டை முற்றுகையிடுற போராட்டம் எப்படா நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுக்கு மண்டையில் அறிவு இருக்கா, மூளை இருக்கா? பெரியார் உங்களுக்கு இதை தான் கற்றுக் கொடுத்தாரா என்று நம்ம கேட்டோம். தமிழ்நாடு அரசுக்கு நாம் இந்த காணொலி வாயில என்ன சொல்கிறோன்னா, பாருங்கள், ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. யாருடைய ஆட்சியில்? தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த கோமாளி கூட்டம் வேற பெட்ரோல் குண்டு வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி திரிகிறாங்க. இவங்க எத்தனை இடத்துல குண்டு வீசியிருப்பாங்கன்னு நீங்கள் விசாரணை செய்யணும். அதெல்லாம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. கருத்துரிமைக்கு வந்து பஞ்சம் இருக்காதுங்க. யார் வேணால் உங்கள் கருத்தை வந்து துணிச்சலாக நீங்கள் எடுத்து பேசலாங்க. கருத்துரிமை பாதுகாக்கப்படும். ஜனநாயக முறைப்படி இந்த ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்குங்க. இதுதாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை இந்தியாவில் காட்ட முடியுமா அப்படின்னெல்லாம் இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பல மேடைகளில் வந்து உருட்டியிருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட பல மேடைகளில் வந்து இந்த ஆட்சியை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது, நீங்கள் இந்த ஆட்சி மேலே விமர்சனத்தை முன் வச்சா கூட அதை நாங்கள் எதிர்கொள்ளுவோம். ஜனநாயகப்படி உங்களின் கருத்துரிமைப்படி நீங்கள் இந்த ஆட்சியின் மீது விமர்சனத்தை கூட நீங்கள் முன்வைக்கலாம், நாங்கள் வந்து அதையெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல மேடைகளில் வந்து பேசியிருக்காரு. ஆனால் ஸ்டாலின் குறித்தோ தமிழ்நாடு அரசை விமர்சித்தோ நாம் ஏதாச்சும் கருத்து பதிவு செய்தால் அடுத்த நாள் ஜெயிலில் தான் இருக்கணும். அப்படியேப்பட்ட ஒரு ஆட்சியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்ருக்காரு. குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசினாருங்க. பெரியார் குறித்து தனது விமர்சனத்தை வந்து முன் வச்சுருந்தாருங்க. எப்போ பாரு இது பெரியார் மண், அண்ணா பூமி, பெரியார் இல்லைன்னா நீங்கள் படிச்சிருக்கவே முடியாதுங்க, பெரியார் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ருக்கவே முடியாதுங்க, பெரியார் இல்லைன்னா இந்த சட்டையை நீங்கள் போட்டிருக்கவே முடியாதுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், இந்த திமுகவினர்கள் எல்லாம் தமிழர்கள் மேலே ஒரு பழியை சுமத்திட்டே இருந்தாங்க. பெரியார் இருந்ததால் தான் தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்க என்ற அளவுக்கு வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் பொறுத்து பார்த்துருந்தாரு. ஒரு நாள் வெடிச்சிட்டாருங்க. பெரியார் தமிழினத்திற்கு செய்த துரோகத்தை எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் பட்டியலிட்டு பேச ஆரம்பித்தார். உடனே இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம், சீமான் எப்படிப்பா இப்படியெல்லாம் பேசலாம், எங்கள் பெரியாரை விமர்சிக்கிறதா, பெரியாரை விமர்சித்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம்பா அப்படின்னெல்லாம் உருட்டினாங்க, கத்துனாங்க. குறிப்பாக பல இடங்களில் வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நான் இந்த தளத்தில் இப்போ சொல்ல விரும்புவது என்னென்னா, இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சிக்கிறார், கருத்தியல் ரீதியாக விமர்சிக்கிறார், பெரியார் செய்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறாரு. இல்லை எங்கள் பெரியார் அப்படியெல்லாம் பண்ணலைன்னா நீ ஒரு மேடையை போடு, நீ மேடையை போட்டு பெரியார் செய்த நன்மைகள் எல்லாம் பட்டியலிடு, சீமான் சொல்கிறது தப்புப்பா, நாங்கள் சொல்கிறது தான்ப்பா சரின்னு சொல்லிட்டு மக்கள் மன்றத்தில் நீ பேசு. அதை விட்டுட்டு இவர்கள் என்னென்னலாம் கூத்து செய்தார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். குறிப்பாக மேடை போட்டு கருத்தியலாக அண்ணன் சீமான் அவர்களோட இவர்கள் சண்டை செய்யல, மாறா ஒரு போராட்டத்தை அறிவித்தாங்க. அந்த போராட்டம் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீடு முற்றுகை போராட்டம். சீமானுடைய வீட்டை வந்து நாங்கள் முற்றுகையிட போகிறோம். சீமான் வீட்டில் அவங்க மனைவி இருப்பாங்க, அவங்க குழந்தைங்களாம் இருப்பாங்க. வீட்டை முற்றுகையிடுற போராட்டம் எப்படா நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுக்கு மண்டையில் அறிவு இருக்கா, மூளை இருக்கா? பெரியார் உங்களுக்கு இதை தான் கற்றுக் கொடுத்தாரா என்று நம்ம கேட்டோம். இப்போ சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவர் அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார், பெரியார் மீது உள்ள தவறுகளை விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நீ பதில் சொல்லு. உன்னால் பதில் சொல்ல முடியலன்னா நீ போராட்டத்தை அறிவிச்சு நீ கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட வந்தால் கூட நீ ஒரு வீரன். அதை விட்டுட்டு நான் வீட்டை வந்து முற்றுகையிட போகிறேன்றது அதே ஒரு கோழத்தனம். வீட்டை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் என்பதே ஒரு கோழத்தனம். அப்போ கூட நீ வீட்டு பக்கம் வரலை, தூரமாக ஒரு முக்கில் இருந்துக்கிட்டு சீமான் ஒழிக, பெரியாரை எப்படி பேசலாம், பெரியார் மண் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே ஓரமாக கத்திட்டு அப்படியே நீங்கள் போயிருந்தீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய எதிர்ப்பு வந்து இருந்தது. இன்று வரைக்கும் நீங்கள் கருத்தியலாக
பெரியார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவருப்பா, இது பெரியார் மண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சான்றோட எந்த ஒரு இடத்துலையும் பேசலை என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. தற்போது மீண்டும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை பண்ணியிருக்காங்களே. அவங்களுக்கு வந்து இவங்க பெரிய கம்பீரமான ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டாண்ட வந்துட்டு பெட்ரோல் வெடிகுண்டு வீச வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதனை காவல்துறை அதிகாரிகள் அறிந்து கிட்டத்தட்ட 10 நபர்களை வந்து கைது செய்து தற்போது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, திராவிடம் எப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு பாருங்களா. அண்ணன் சீமான் அவர்கள் கருத்தியலாக முன்வைத்ததை நீ கருத்தியலாக எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு அவர் வீட்டை முற்றுகையிடுன்னு வந்த, அதன் பிறகு இப்போ என்ன பண்ணியிருக்க, நீ பெட்ரோல் கொண்டு வீச வந்திருக்கு. அண்ணன் வந்து கலந்தாய்வு கூட்டத்தில் இருக்கார். அன்னை இல்லாத நேரமாக பார்த்து அந்த பக்கமாக சுற்றி திரியுது. இதெல்லாம் ஒரு கேடுகட்டத்தனம் இல்லையா? இதுதான் உங்களுக்கு பெரியார் கற்பித்தாரா? உண்மையாகவே பெரியார் வந்து உங்களுக்கு எப்படியாப்பட்ட கொள்கையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது உண்மையாகவே அவமானமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். பாருங்கள் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க பாருங்களா. குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு நாம் இந்த காணொலி வாயில என்ன சொல்கிறோன்னா, பாருங்கள் ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. யாருடைய ஆட்சியில்? தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் இந்த கோமாளி கூட்டம் வேற பெட்ரோல் குண்டு வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி திரிகிறாங்க. இவங்க எத்தனை இடத்துல குண்டு வீசியிருப்பாங்கன்னு நீங்கள் விசாரணை செய்யணும். அதெல்லாம் விசாரணை செஞ்சு இந்த அயோக்கியர்களை, இந்த திருடர்கள் எல்லாம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்கணும் என்பது தான் நாம் தமிழர் கட்சி உறவுகளுடைய கோரிக்கையாக இருக்குங்க. இந்த வீரர்கள் எப்படியெல்லாம் வீரத்தோடு செயல்படுறாங்கன்றத பொதுவான மக்கள் நீங்கள் பாருங்கள். பெரியார் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. பின்னாடி இருந்து நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேற இயக்குறாரு. இந்த சுப வீரபாண்டியனெல்லாம் அந்த இடத்துல ஓரமாக நின்று ஒளிஞ்சு கொண்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. அவர்களுக்கு என்னென்னா, சீமான் அவர்களுடைய வளர்ச்சியை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க. இப்போ பெரியாருடைய பிம்பத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திட்டாரு. பெரியார் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தற்போது பேசும் பொருளாக இருக்குது. பெரியார் செய்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் பட்டியலிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் சீமானை எப்படியாச்சும் வீழ்த்தணும்னு சொல்லிட்டு இதுபோல் குறுக்கு வழியில் கேவலமான செயலில் இந்த திராவிடர்கள் திருடர்கள் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து முதல்ல சிறையில் அடைக்கணும். அவர்களெல்லாம் இன்றைக்கி வீட்டில் குண்டு வீச வந்தவன் நாளைக்கு இந்த நாட்டில் குண்டு வீசுவான். அவன் சட்ட ஒழுங்கை வந்து ஏற்கனவே கேவலமாக இருக்குது, இன்னும் கேவலப்படுத்திட்டு போயிடுவான் இவனுங்க. அதனால் காவல்துறை அதிகாரிகள் வந்து கவனமாக அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக அண்ணன் சீமான் வீட்டாண்ட வந்து பெட்ரோல் குண்டு வீசு வந்த தந்தை பெரியார் திராவிட கழக கபோதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.